தீட்டு போகக்கூடாது என்று. அப்படி இருக்கக்கூடிய ஆளு பாபர்ங்கிறது இல்லை, அது கற்பனை இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஒரு சமாதிக்கு எப்படி போயிட்டு நீங்க எப்படி போகலாம்? தப்பு இல்லையா? ஆகவே இது ஒரு தேவ பிரஷ்னம்ங்கிறது கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன். அதுல சொல்லியிருக்கு, ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, இது 3rd டைம். எருமை கொல்லி என்கின்ற இடத்துல அந்த மகிழ்ச்சியை வதம் செய்கிறார். அந்த வதம் செய்த பிறகு அது பாபரன் என்கின்ற அந்த ஒரு சிவகணத்துக்கு எப்படி முஸ்லீம் ஆக முடிப்பார்? அந்த சிவகணத்தை நீங்க தலைமை தாங்கி இந்த காட்டுக்கு எல்லை தெய்வமா, காவல் தெய்வமா இரு, இந்த பெருவழிப்பாதை வழியாக வரக்கூடிய எல்லாரையும் நீங்க காவல் காக்கணும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்க அந்த சரித்திரம் இருக்கிறது. அதனால்தான் அந்த இது மகிழ்ச்சியை வதம் பண்றாங்களே, எருமை கொல்லிதான் எருமேலி என்று பிற்காலத்தை மாறுகிறது. அங்க மகிழ்ச்சியை கொண்டதுனால ஒரு பேட்டை துள்ளர், ஒரு மகிழ்ச்சி அதர்மம் அழிந்ததுக்காக. இப்ப இந்த அன்வர் என்கின்ற எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காரு, அந்த எஸ்ஓஜியுடைய செயல்பாடுகள் முக்கியமான சில சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் சில பேருக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய தேச துரோகம் இல்லையா? எம்எல்ஏவா ஒருத்தர் பதவி ஏற்கிறாருன்னா பதவி பிரமாணம் எடுக்கும்போது ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துதான் பதவி ஏற்பார். அந்த ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறுகிறார் என்று சொன்னாலே அப்போ அந்த கணமே ஒரு எம்எல்ஏ பதவி இழக்க திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்தார் நேரு அவர்களுக்கு போனது. அப்படிப்பட்ட பழமையும் பெருமையும் வாய்ந்த ஒரு ஆதீனம். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சொல்ல முடியும், ஆயிரக்கணக்கான பழமையான ஓலைச்சுவடிகள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. 500க்கும் மேற்பட்ட ஒரு ரேர் புக்ஸ், தமிழ் புக்ஸ் எல்லாம் அங்க பதிப்பித்து மீண்டும் மறுபதிப்பு செய்து தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி வரக்கூடிய ஒரு ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம். நம்ம திராவிட கட்சிகள்லாம் தமிழை அழித்து கொண்டிருக்கின்றன. தமிழை வளர்த்து சைவத்தை வளர்த்த மடம் ஆதீனம் திருவாவடுதுறை. அப்ப இது நீங்க என்ன கவனிக்கணும்னா, இந்துக்கள் தன்னுடைய உரிமையை மீட்டு தா என்று சொன்னால் கைது செய்யப்படுகிறான். அவனுக்கு வழிபடக்கூடிய உரிமையை தடங்கல் செய்கிறானோ யாரோ அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். நம்மளாம் வரலாற்று புத்தகத்தை படிச்சிருக்கோம். அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல பெரிய கொடுங்கோல் ஆட்சி நடந்து ஜஸ்ஸியா வரி போட்டான் என்றெல்லாம் படிச்சிருக்கோம். வழிபட உரிமை மறுக்கப்பட்டது. இப்ப நீங்க காசிக்கு போனீங்கன்னா வரி கட்டிட்டு தான் காசிக்கு போனோம். அந்த மாதிரிலாம் வரி விதித்தான் அப்பை கூட மக்கள் போனார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அதைவிட கொடுமையான இந்துக்களுடைய வழிபாட்டு மறுக்கப்படக்கூடிய சூழ்நிலை தமிழகத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 2 திராவிட ஆட்சி கடவுள் என்று முருகனை தான் குறிப்பிடுகிறோம். எங்கேயாவது இடத்துல மழை இருந்தால் அந்த இடத்துல கோயில் இல்லாட்டியும் அந்த இடம் முருகனுக்கு தான் சொந்தம். தமிழ் இலக்கிய இலக்கண மரபுப்படி அங்க சிலுவைக்கு என்ன வேலை? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். குடியாட்டம் செதுக்கரை முருகன் மலைக்கோவில் கிரிவலம் செல்லவும் மலையில் கிறிஸ்தவ சிலுவையை அகற்றவும் போராடிய இந்து முன்னணியினர் கைது. தென்காசி கடையநல்லூர் டிஎன் புதுக்குடியில் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான நிலத்தை மாற்று மதத்தினர் வாங்க திட்டம், எச்சரிக்கும் விஹெச்பி. மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளை கண்காணிக்கும் ஸ்பெஷல் ஆபரேஷன் குரூப் குறித்த ரகசிய தகவலை பகிர்ந்த பிவி அன்வர் எம்எல்ஏ மீது வழக்கு. சபரிமலை கோவிலை அரசு கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்க கோரிக்கை வைக்கும் விஸ்வ இந்து பரிஷத். வெள்ளிக்கிழமை மசூதி பயானில் அரசியல் பேச்சுக்கு தடை விதித்த சத்தீஸ்கர் வக்ஃப் போர்டு. இன்றைய செய்திகள் குறித்த தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். குடியாத்தம் சேதுக்கரை மலை கோயில், அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கு. அங்கே ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாகவே கிறிஸ்தவர்கள் ஒரு சிலையை நட்டு வச்சுட்டாங்க, அதை நீங்கள் அகற்றணும் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி பல போராட்டங்களை செய்திருக்குது. காவல்துறைக்கு ஒரு கோரிக்கை மனுவாகவும் கொடுத்துருக்குது. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, பௌர்ணமியில் நாங்கள் கிரிவலம் போகிறோம் அப்படின்ட்டுருக்காங்க. கிரிவலம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை தடுத்திருக்கு. ஏன்னா இந்துக்களுக்காக அவங்களுக்காக போராடின வழிபாட்டு உரிமையை இப்போ தடுக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாக இருக்குது.
போகக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இல்லை நாங்கள் போயே திருவோம் அப்படின்னு இந்து முன்னணி ஒரு போராட்டத்தை செய்த உடனே டிஎஸ்பியோடு இந்து முன்னணியுடைய கோட்ட தலைவர் மகேஷ் அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இல்லை நாங்கள் அந்த சிலுவையை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் தயவுசெய்து கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அது இந்து முன்னணி ஒத்துக்கிட்டு இருக்கு. நடவடிக்கை எடுக்க இல்லை என்றால் மீண்டும் ஒரு போராட்டம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? போன செய்திகள் சிந்தனைகளில் இதே குடியாத்தம் பகுதியில் பாக்கம் என்ற நரிக்குற ஒரு குடியிருப்பில் அவங்களுடைய ஓம் சக்தி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை ஒரு கிறிஸ்துவ பெண்மணி வந்து ஆக்கிரமிக்க முயற்சி நடந்தது, அது பார்த்தோம். இப்போ அதே குடியாத்தத்துக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயில், அங்கே அடுத்த ஆக்கிரமிப்பு. ஸோ கீழையும் உண்டு, மேலேயும் மலையிலையும் உண்டு. ஆமாம், எங்கே போனாலும் நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்வோம். நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், சினிமாவில் கூட இந்த வசனம் வரும், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அப்போ நம்ம சங்க இலக்கியங்களில் நம்ம படிச்சிருக்கோம், நிலங்களை 5ஆக பிரிக்கிறாங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ குறிஞ்சி நில கடவுள் என்று முருகனை தான் குறிப்பிடுகிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல மலை இருந்தால் அந்த இடத்துல கோயில் இல்லாட்டியும் அந்த இடம் முருகனுக்குத்தான் சொந்தம். தமிழ் இலக்கிய இலக்கண மரபுப்படி. அங்க சிலுவைக்கு என்ன வேலை? அதனால இப்ப பாருங்க, இந்துக்களுடைய அடிப்படை உரிமை கூட பறிக்கப்படுகிறது. நம்ம சாதாரணமாக கிரிவலம் என்று சொன்ன உடனே திருவண்ணாமலை கிரிவலம் தான் நமக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். அது கூட எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஜினிகாந்த் தான் அங்கே ஏதோ கிரிவலத்தை ஆரம்பிச்சு வச்சார் அப்படின்னு எல்லாருக்கும் பல பேர் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வேலூர் கோட்டத்தில் வீரபாகு என்று அவர் தான் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலே மீட்டு கொடுத்தவர், முக்கியமான காரணகர்த்தா. அவர் RSS நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்து கிரிவலத்துக்கு நாங்கள் சுற்றி வந்தோம் பௌர்ணமி அன்னைக்கு. அப்போ அது போட்டியாகவே நடத்தினார். அந்த கிரிவலத்தில் யார் வேகமாக வந்து சீக்கிரம் வராங்க, வேகமாக நடந்து வராங்க, ஸ்டாமினா பில்டப், அதுக்கு ஒரு போட்டி. அப்போ பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ரஜினி வந்து பிரபலமாச்சு, பல பேருக்கு தெரிய வந்தது, ஏன்னா ஒரு செலிபிரிட்டி இல்லையா. இதே போல பௌர்ணமி அன்று கிரிவலம் வரக்கூடிய மரபு என்பது நம்ம நாட்டில் பல கோயில்களில் பல மலைகளை சுற்றி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம அந்த கோவர்த்தனகிரி மலையை சுற்றி கிரிவலம் வருவாங்க, கைலாய மலையை சுற்றி கிரிவலம் வருவாங்க திபத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் கோட்டை சொல்கிறோம், அந்த மலையில் இருக்கக்கூடிய அபிராமியம்மனுக்குள்ள மலை மேலே இருந்தது. இப்பயும் கிரிவலம் வரக்கூடிய ஒரு பழக்கம் அந்த லோக்கலில் நம்ம போய் கேட்டால் தெரியும். பௌர்ணமி அன்னைக்கு குளித்தலை பக்கத்தில் ஐயரமலை என்ற பழைய காலத்து கோயில் இருக்கு, கிரிவலம் வருவார்கள். ஆகவே பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது என்பது இந்துக்களுடைய காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு பழக்கம், ஒரு நம்பிக்கை, ஒரு பாரம்பரியம். அந்த வகையில் இங்கே வந்து பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சில 100 பேர் போவாங்க, அந்த ஊரை பொறுத்து மாறும். ஏற்கனவே ஹிந்து முன்னிலை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மலைக்கு பின்னாடி வந்து ரகசியமா போய் ஒரு சிலுவை நட்டு வச்சிருக்காங்க, அதை அகற்ற சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்ப ஹிந்து முன்னணிக்கார யாரும் வந்து கிரிவலம் போகக்கூடாது, ஏன் நீ சிலுவை எதிர்த்திருக்க, போனீங்கன்னா கைது பண்ணுவேன். அப்போ ஒரு அடிப்படை உரிமை கூட வந்து ஹிந்துக்களுக்கு இல்லை. இப்ப பாருங்க, கிரிவலம் போகணும் போவேன்னு சொன்னவன் கைது பண்ண முயற்சி பண்ண தடை பண்ணியிருக்காங்க. சிலுவையை எடுத்தாங்களா? எடுக்கல. அதுக்குதான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதுக்கு எந்த ஆக்ஷனும் கிடையாது. தொடர்ந்து இதே போல நடந்து கொண்டிருக்க தமிழ்நாட்டில். இங்க சென்னைக்கு பக்கத்தில் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், இருந்தாலும் வாசகர்கள் தெரிஞ்சுக்கணும், நினைவுபடுத்த விரும்புகிறேன். அச்சரப்பாக்கம் மலை, அந்த மலைக்கு பேரு வஜ்ரகிரி மலை தான் பெயர். இன்றைக்கு அந்த மலையில வந்து 1000 ஆண்டுகள் பழமை வாழ்ந்த பசுபதீஸ்வரர் கோயில் இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிறது. இன்னைக்கு அந்த பசுபதீஸ்வரர் கோயில் இருக்கிறது மாதிரி யாருக்கும் தெரியாது. போய் பார்த்தீங்கன்னா பெருசா அப்படியே கையை விரிச்சுன்னு இயேசு சிலை தான் இருக்கும், பிரேசில் இருக்கிற மாதிரி இருப்பார். அந்த மலைக்கு மேலே கிட்டத்தட்ட 80 ஏக்கர் நிலம் முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டு சர்ச்சினுடைய என்க்ரோச்மெண்ட்ல இருக்கு. அந்த பசுபதீஸ்வரர் கோயில்ல சில ஆண்டுகளுக்கு முன்பு ஹிந்து முன்னணியை சேர்ந்தவங்களாம் போய் அந்த கோயிலுக்கு வந்து பின்பக்கத்தில் ஒரு வழி இருக்கு, அதில் போறாங்கன்னு மக்கள் போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு போர்வெல் போடணும் என்று சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பிச்ச உடனேயே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து தடுக்குது. நீங்கள் எப்படி பண்ணலாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு முறைப்படி அனுமதி கேட்டு அவங்க எஸ் சொன்னாதான் நீங்கள் போர்வெல் போட முடியும். அப்போ இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் லாஸ்லாம் எப்படி இந்த சர்ச்சுக்கு பொருந்தாதா? 80 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சு மலை முழுக்க வந்து சிலுவையாக நட்டு வச்சிருக்காங்க. அந்த மலைக்கு பேர் வஜ்ரகிரி மலைக்கு மலை மாதான்னு பேர் வச்சிருக்காங்க, மலை மாதா சர்ச் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. எந்த பெரிய ஆக்கிரமிப்பு பாருங்க. அப்புறம் வந்து கோர்ட்ல கேஸ் நடந்தது,
ஹைகோர்ட்டில் உடனே 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஹைகோர்ட் ஜட்ஜு. அந்த மலையில் எந்த அளவுக்கு வந்து ஆக்கிரமிப்பு என்பதை வந்து லோக்கல் ரெவென்யூ அத்தாரிட்டிஸ்லாம் வந்து அந்த தாசில்தார் மாதிரி உள்ள அதிகாரிகள்லாம் சர்வே எடுத்து 8 வாரங்களுக்குள்ளார ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணோம். சர்வே கொடுத்தாங்க, சப்மிட் பண்ணாங்க. அந்த மலையில் கிறிஸ்துவ சர்ச்சு உள்ள இடங்கள் முழுக்க ஆக்கிரமிப்பு என்க்ரோச்மெண்ட் என்று ரெவென்யூ அத்தாரிட்டி சர்வே எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். எக்ஸிக்யூட் பண்ணப்படல அரசு நிர்வாகத்தினால. பண்ணல. ஏப்பா ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் என்க்ரோச்மெண்ட் சர்வே கொடுத்துருக்காங்க. அப்போ என்க்ரோச்மெண்ட்டை மீட்டு கொடு என்று சொல்லி ஒரு போராட்டம் நடத்திய ஹிந்து முன்னணிக்காரர்கள் கைது செய்யப்பட்டார்களே ஒழிய இது நாள் வரைக்கும் அந்த என்க்ரோச்மெண்ட் எடுக்கப்படவில்லை. இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய இந்த மாதிரி உதாரணங்கள் தமிழ்நாட்டில் 1-2 கிடையாது. பாருங்க, இங்க இதுகிட்ட திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு இளங்கண்ணி என்று ஒரு கிராமம், 4500 மக்கள் வாழக்கூடிய சின்ன கிராமம். அந்த மலை மேல ஒரு குன்று. அங்க இதே போல பல எத்தனை வருஷம் தெரியாது, ரொம்ப வருஷமா ஒரு சிவலிங்க மலை மேல இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மலைக்கு மேல போய் சிவலிங்க தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. அது ஒரு அந்த ஊர் பழக்கம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு, எல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தான், அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொந்தமான அந்த மலை முழுக்கவே. மற்ற நாள் யாரும் போகவே மாட்டாங்க. அந்த மலை உச்சியில அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய கோயிலை மறைத்து 2 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து அங்க வந்து ஒரு சர்ச்சு கட்டியிருக்காங்க. அந்த சர்ச்சுக்கு மண் பாதை தான் அந்த மாதிரி இருந்தது. இங்க திமுக ஆட்சி, இப்ப இந்த விடியல் ஆட்சி வந்த உடனேயே இந்த செங்கம் எம்எல்ஏ தலைமையில இன்னும் ஒரு 5 ஏக்கர் நிலம் கூடுதலாக ஆக்கிரமித்து மலைப்பாதையில் வந்து மண் பாதையா இருந்தது வந்து தார் ரோடு போட்டு அது விழாவாக நடத்தி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. கலெக்டர் சொல்லியிருக்காரு என்க்ரோச்மெண்ட் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு கூட இத்தனையும் நடந்திருக்கிறது தமிழகத்தில். அப்ப தமிழகத்துல எப்படி இருக்கிறது பாருங்க. திருப்பரங்குன்றத்துல அந்த மலை வந்து மலை முழுக்கவே வந்து முருகப்பெருமானுக்கு சொந்தமானது என்று கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது. நான் அந்த சிக்கந்தர் மலையில சொல்றேன், ஸ்கந்தகிரி என்று ரெக்கார்ட்ல இருக்கு. சிக்கந்தர் மலை மேல உச்சியில வந்து தீபத்தூண் இருக்கிறது. அந்த தீபத்தூண்ல ஒவ்வொரு கார்த்திகை என்றும் திருவழுக்கு திருவண்ணாமலை போல தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் பாரம்பரியமா இருந்திருக்கிறது. இப்ப அங்க ஒருத்தன் வந்து ஒரு பச்சை கடல ஒரு போர்வை ஒரு இடத்துல போத்தி வச்சு சிக்கந்தரங்க வந்து செத்து போனார் தர்கா என்று சொன்ன உடனேயே தீபம் ஏற்ற தடை. அப்ப இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது. எவனோ ஒருத்தன் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்றான், ஒரு பொய்ய சொல்றான், உடனே அதுக்கு வந்து அரசு அவனை பாதுகாக்கிறது. இதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது நீங்க என்ன கவனிக்கணும்னா, இந்துக்கள் தன்னுடைய உரிமையை மீட்டு தா என்று சொன்னால் கைது செய்யப்படுகிறான். அவனுக்கு வழிபடக்கூடிய உரிமையை தடங்கல் செய்கிறானோ யாரோ அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். நம்மலாம் வரலாற்று புத்தகத்தில் படிச்சிருக்கோம். அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல பெரிய கொடுங்கோல் ஆட்சி நடந்து ஜஸ்ஸியா வரி போட்டான் என்றெல்லாம் படிச்சிருக்கோம். வழிபட உரிமை மறுக்கப்பட்டது. ஒவ்வொரு இப்போ நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா வரி கட்டிட்டு தான் காசிக்கு போனோம். அந்த மாதிரிலாம் வரி விதித்தான் அப்பை கூட மக்கள் போனார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அதைவிட கொடுமையான இந்துக்களுடைய வழிபாட்டு மறுக்கப்படக்கூடிய சூழ்நிலை தமிழகத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 2 திராவிட ஆட்சியிலையும் குறிப்பா இப்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது. ஆகவே இதற்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்து முன்னணி மகேஷ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். இதே போல ஒவ்வொரு ஊரில் நடத்தக்கூடிய ஹிந்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க தொடர்ந்து ஹிந்து முன்னணிக்கு போய் முறையிடுங்கள். சிடிவி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு ஹிந்து இயக்கத்துல நாம் இருக்கணும். ஏதோ ஒரு வகையில ஹிந்து முன்னணியோ, ஹிந்து இயக்கம் நான் சொல்றது களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஹிந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், ஆர்எஸ்எஸ் போன்ற அப்படிப்பட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஃபீல்டு ஆர்கனைசேஷன்ஸ், அப்படிப்பட்ட அமைப்பில் நம்ம எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாம் சேர்ந்திருக்கணும். நம்ம நண்பர்களை சேர வைக்கணும். அந்த அமைப்புகள் தான் ஹிந்து சமயத்தை பாதுகாக்கும். சட்டமோ கோர்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா பாருங்க, கோர்ட் ஆர்டருக்கு சட்டப்படி தப்புன்னு இருந்தாலும் கூட ஹிந்து முன்னணி களத்தில் இறங்கினால் மட்டும்தான் வந்து விடை கிடைக்கிறது. இதை ஹிந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த விஹெச்பி செயலாளர் முருகன் ஒரு மனு கொடுத்துருக்கார். என்ன மனு கொடுத்துருக்கார் அப்படின்னா, கடையநல்லூர் தாலுக்கா டிஎன் புதுக்குடின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து பிளாக் எண் 0278 வார்டு இ பிளாக் 27B அப்படிங்கிற ஒரு இதில் பிளாக்கு திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு பாத்தியப்பட்ட புன்சை சர்வே
293/1 அப்படின்னு அதில் வந்து 58 ஏக்கர் 69 சதுர மீட்டர் விவசாய நிலம் இருக்குது. இது ஸ்ரீ அம்பலவான பண்டார சன்னதி இருக்கும் பொழுது அவங்க விவசாயம் பண்ணி அதில் கொடுக்கக்கூடிய இது வந்து அது ஆதீனத்துக்கு வச்சு அதன் மூலமாக பல பணிகளை செய்து வந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு தேவேந்திர சமுதாயத்துக்கு அந்த இடம் குத்தகைக்கு கொடுக்குறாங்க. அவங்க பராமரிச்சுட்டு பெருமாள் அப்படிங்கிறவர் பராமரிச்சுட்டு வர்றாரு. பிறகு அவர் போன பிறகு அவருடைய பிள்ளைகள் 2 பேர் ஜவஹர் கோபால் அப்படிங்கிறவங்க 2 பேர் அவங்க பண்ணிட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெரிய அளவு அந்த நிலம் பொன்சை நிலம் அப்படிங்கிறப்ப அரசியல் தலையீடுங்கிறது அங்கே வந்துடுது இல்லையா? அதனால் அதிமுகவுடைய நகர செயலாளர் பரமேஸ்வர பாண்டியன் அப்படிங்கிறவருக்கு அவங்க வித்துடுறாங்க. இது எந்த வகையில் விற்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே போல் இப்போ அவருக்கு பிறகு அவரிடம் இருந்து ஒரு பிளாட்டு போட்டு இப்பொழுது வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த அடி ஓலைன்னு சொல்லக்கூடியது வந்து எக்ஸ் கவுன்சிலராக இருந்த அவரும் அதிமுகக்காரர் கணேசன் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆதீனத்தின் சொத்து அரசியல்வாதியின் கையில் இருக்குது. இப்பொழுது அது இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது அதை பிளாட் போட்டு விற்றதுனால ஒரு ஆதீனத்தின் சொத்தை அதிக அளவில் இப்பொழுது விலை கொடுத்து கூட வாங்குவதற்கு முஸ்லீம்கள் தயாராக இருக்கிறாங்க. இது ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதற்காக அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறார் முருகன் ஆதீனத்துக்கு, எப்படியாவது இதை நடவடிக்கை எடுங்க, சட்டவிரோதமாக இந்த சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு இந்த கோரிக்கை வச்சுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான சைவ ஆதீனங்களில் திருவாவடுதுறை ஆதீனம் ஒன்று 12ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சிவஞான போதம் என்கின்ற அந்த நூலை எழுதிய ஒரு பெரிய சிவாச்சாரியார், அவருடைய குரு நமச்சிவாயர் என்பதை அந்த ஆதீனத்தை ஆரம்பித்தார். நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம் செங்கோல் நிகழ்ச்சி நடந்தது. அந்த செங்கோல் வந்து திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து தான் நேரு அவர்களுக்கு போனது. அப்படிப்பட்ட பழமையும் பெருமையும் வாய்ந்த ஒரு ஆதீனம். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சொல்ல முடியும், ஆயிரக்கணக்கான பழமையான ஓலைச்சுவடிகள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. 500க்கும் மேற்பட்ட ஒரு ரேர் புக்ஸ், தமிழ் புக்ஸ் எல்லாம் அங்கே வந்து பதிப்பித்து மீண்டும் மறுபதிப்பு செய்து தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி வரக்கூடிய ஒரு ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம். நம்ம திராவிட கட்சிகள்லாம் தமிழை அழித்து கொண்டிருக்கின்றன. தமிழை வளர்த்து சைவத்தை வளர்த்த மடம் ஆதீனம் திருவாவடுதுறை. ஆனால் அப்படிப்பட்ட ஆதீனத்துடைய சொத்துக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களை, குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, பழைய நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டங்கள் நிறைய சொத்துக்கள், பல ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கு. சைவாதீனம் மட்டும் இல்லை, வைணவ மடங்களுக்கு பல சொத்துக்கள் தென் மாவட்டங்களில் பல இடங்கள்ல. இது போல பல கம்ப்ளைண்ட் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது ஆதீனத்துடைய சொத்துக்கள் வேற யாரோ ஒருத்தட்டு போயிடும். பல ஆதீன சொத்துக்கள்ல வந்து சர்ச் இருக்கு, மசூதி இருக்கு. முஸ்லீம் கையில மட்டும் இல்ல, மசூதியே இருக்கு. இந்த ஆதீனத்துடைய சொத்துக்கள் எதுக்காக வந்திருக்கு? தமிழை வளர்ப்பதற்காக, சைவத்தை பரப்புவதற்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். அப்ப அதுக்கு மாற்றா உள்ளவனுடைய கைக்கு அந்த சொத்து போச்சுன்னா அதனுடைய பர்பஸே சால்வ் ஆகாது. சட்டப்படி தப்பு இல்லையா? ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு சொன்னா, என்டோமெண்ட் என்று சொன்னாலே அந்த பர்பஸ் தான் அந்த சொத்து பயன்படுத்தப்படணும், வேற எதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் இப்ப நேரடியா ஆதீனம் பண்ண முடியாது. வேறையா ஒருத்தர் கை மாறி அவங்க வந்து குத்தகைக்கு இருக்காங்க, இல்லை வேற ஏதோ லீஸு கொடுத்துருக்காங்க, அவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அதிகாரி இருப்பாங்களே ஆதீனத்துக்கு. இப்போ இந்த மாவட்டத்தை பார்க்கறதுக்கு ஒருத்தர் யாரோ அதிகாரி இருப்பாங்க, ஆதீனத்தை சேர்ந்தவர். அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? எப்படி நடக்கிறது? அப்ப ஆதீனத்திலே இந்த மாதிரி வந்து நடக்கின்றதுன்னு சொல்ல நமக்கு வருத்தமாக இருக்கிறது. நாம் வந்து பல முறை அறநிலையத்துறை திட்டுறோம், ஆலயத்தை விட்டு வெளியேறு அரசே என்று நம்ம பல தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். ஆனால் ஆதீனத்துல சம்பந்தப்பட்ட ஒரு சொத்து இந்த மாதிரி இன்னொருத்தர் கைமாறி அப்படி போய்கொண்டிருக்கிறது. அதை பார்த்து ஆதீனம் வந்து சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை. இது நல்லதல்ல, அதுதான் நமக்கு தோன்றுகிறது. இது சரி செய்ய ஒரு முயற்சி அவங்க எடுக்கணும் என்று நான் எதிர்பார்க்கிறோம். கேரளாவில் எம்எல்ஏவாக இருப்பவர் PV அன்வர் அப்படிங்கிறவர், இவர் மீது மஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான வழக்கு இது. ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப் அப்படின்னு ஒரு போலீஸில் ஒரு குரூப் இருக்குது. அவங்களோட வேலை என்னென்னா, கேரளா மற்றும் தமிழக வனப்பகுதியில் அதிகமாக பயிற்சி மற்றும் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாவோயிஸ்ட் பார்க்குறோம். அவர்களோடு சேர்ந்து இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளும்
ஆயுத பயிற்சி முதற்கொண்டு எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இதையெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப். இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப்பில் எந்தெந்த போலீஸ்காரர்கள் என்னென்ன டியூட்டிலாம் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போலீஸில் ரொம்ப ரகசியமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியது. இதை இவர் வந்து வெளியில் சொல்லியிருக்கிறாரு, பலருக்கு அந்த தகவலை பகிர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? மிக முக்கியமான செய்தி அது. நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக அதை நம்ம பார்க்கணும். இந்த எஸ்ஓஜிங்கிறது மெயினாக வந்து ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். எஸ்ஓஜி என்பது வனப்பகுதியிலே இருக்கக்கூடிய குறிப்பாக மாவோயிஸ்ட் அண்ட் நக்சல்ஸ் அவர்களுடைய பயங்கரவாத அந்த செயல்பாடுகளை முறியடிப்பதற்காக உள்ள ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். தமிழக, கேரளா இருக்கலாம், அல்லது ஒரிசா இருக்கலாம், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த எஸ்ஓஜி பல வேலைகள் செய்து பல நக்சல் தீவிரவாதத்தை முறியடித்திருக்கு. நாகாலாந்தில் சொல்ல முடியும். இப்போ இந்த அன்வர் என்கின்ற எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காரு, அந்த எஸ்ஓஜியுடைய செயல்பாடுகள் முக்கியமான சில சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் சில பேருக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய தேச துரோகம் இல்லையா? எம்எல்ஏவா ஒருத்தர் பதவி ஏற்கிறாருன்னா பதவி பிரமாணம் எடுக்கும்போது ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்து தான் பதவி ஏற்பார். அந்த ரகசிய காப்பு பிரமாணத்தை ஒரு மீறுகிறார் என்று சொன்னாலே அப்போ அந்த கணமே ஒரு எம்எல்ஏ பதவி இழக்க எல்லா தகுதியும் வந்து விடுகிறார். அதனால இவர் எம்எல்ஏவை இன்னும் தொடரக்கூடிய இவருக்கு அந்த எலிஜிபிலிட்டியே கிடையாது. ஆனால் இன்னும் இருக்காருன்னா அதான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு பயங்கரவாதிக்கோ அல்லது இந்த மாதிரி நாச வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கோ அடைக்கலம் கொடுத்தாலோ, அவருக்கு ஏதாவது தகவல் கொடுத்தாலோ, அப்படி கொடுத்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும், சிறையில் அடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய செயலை செய்தவர் இன்னும் கைது செய்யப்படாமல் சிறைக்கு போகாமல் இருக்கிறார், எம்எல்ஏவாக தொடர்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதுதான் நம்முடைய கேள்வி. இந்த சமயத்தில் இன்னொரு தகவல் வந்திருக்கு. வக்ஃப் போர்டு சேர்மனும் இந்த நாசருங்கிற அமைச்சரும் சேர்ந்து ஏதோ இந்த செய்தி வந்த உடனே அந்த மீட்டிங் நடந்திருக்கு என்றெல்லாம் ஒரு தகவல் வருது. அப்போ என்ன பேசியிருப்பாங்க தெரியல. அதனால பயங்கரவாதத்துக்கு உறுதுணையாக போகக்கூடிய யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். அப்பதான் பயங்கரவாதம் வந்து ஒழிக்கப்படும். இந்த போலீஸ்காரருடைய பாதுகாப்பே இப்போ கேள்விக்குறியாகும் இல்லையா? பாருங்க, இவ்வளோ உயிரை கொடுத்து அந்த நக்சல், நம்ம நார்மலாக ஊரில் இருக்க டிராஃபிக் போலீஸை நம்ம போலீஸோட ஞாபகத்து வருது. அந்த நக்சல் இருக்கிற ஏரியாவில் வேலை செய்யக்கூடிய போலீஸ்காரோடைய நிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா சோறு தண்ணி இல்லாமல் குழுல நடுங்கி போனோம், அப்படியே நடந்து போனோம். பல இடங்களில் காட்டில் உள்ள வழி ஒன்றும் இருக்காது, உயிரை துச்சமாக வச்சு தான் போனோம். போனால் திரும்பி வருவானு தெரியாது, அப்படிப்பட்ட ஆப்ரேஷன் தான் அது. அப்போ அந்த மாதிரி தன்னை உயிரை துச்சமனம் வைத்து குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் போய் நக்சலா மாவோயிஸ்ட் திட்டத்தை முறியடிக்கூடிய ஒரு போலீஸ் இத்தனால் செஞ்ச வேலையை நீ ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்களே, எவ்வளோ ஒரு மட்டமான செயல் இல்லையா? அப்போ அவங்க உயிருக்கெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இது கிடையாதா, மதிப்பே இல்லையா? ஆகவே இது வந்து உண்மையே உள்துறை வந்து ஏதாவது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ தொடர்வதற்காக தொடர்ந்து உதவி செய்யக்கூடிய ஒரு அரசு வந்து ஏன் இன்று கேள்வியாவது குறைந்தபட்சம் கேட்கணும். அதனால் உள்துறை சரியான நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறோம். நமக்கு தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். என்னைக்காவது அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக தமிழகத்தில் இந்து முன்னணியாக இருக்கட்டும், மற்ற இந்து அமைப்புகளும் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை, குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து சொல்லுவாங்க, மாலையெல்லாம் போடுறீங்க, நேராக ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே வந்து வாவர் மசூதிக்கும் அதுக்குலாம் ஒன்றும் தொடர்பெல்லாம் கிடையாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். சமீபத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு தேவ பிரசன்னம் பார்த்துட்ருக்கேன். கேரளாவில் இல்லை எந்த ஒரு ஆன்மீக விஷயத்தையும் பிரசன்னம் பார்த்து தான் முடிவு பண்ணேன். அதுபோல் தொடர்ச்சியாக 3 பிரசன்னங்கள் பார்த்துருக்குறாங்க. அந்த பிரசன்னம் அடிப்படையில் பார்த்தால் வாவர் அந்த மசூதின்னு ஒன்று சொல்கிறாங்க, அதற்கும் ஐயப்பன் அந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கனெக்டிவிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக சேவ் சபரிமலை ஆக்டிங் கமிட்டின்னு ஒன்று அவங்க வந்து சமீபத்தில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த சபரிமலை சீசன் இப்போ ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில். அதில் அவங்க ஒரு தீர்மானமாக சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து இந்த வாவர் மசூதிங்கிறது ஆக்கிரமிப்புதல் தான் இருக்குது, அதை வந்து ரிமூவ் பண்ணணுங்கிறது ஒன்று.
இன்னும் சொல்லப்போனால் இந்த சபரிமலை, அந்த சபரிமலையில் இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே ஏற்படுத்திட்டு பார்க்குறோம். அதில் குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் அங்கே போகக்கூடாதுங்கிறப்ப வழிகட்டாயமாக போவதற்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஆகவே இந்த சபரிமலையை அரசு கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி குரல் கொடுத்துருக்காங்க. விஜய் தம்பி அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த தீர்மானங்கள் குறித்து பேசியிருக்கிறார். நமக்கு நல்லா திருவனந்தபுரத்தில் கேண்டிடேட்டாக பிஜேபி சார்பாக இருந்தார். மிசோராமில் கவர்னராக பூனம் ராஜசேகர் அவர்லாம், அவங்க பந்தளம் ஃபேமிலி அந்த இதில் வர்றார். அவங்கெல்லாம் கூட இதற்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த வாபரை பற்றி ஏற்கனவே பல முறை சிடிவியில் பேசியிருக்கிறோம். அந்த ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறு, சரித்திரம், புராண கதைகளை பார்க்கும்போது பல உங்கள் புராண கதைனா அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கும். அந்த புராணத்தில் என்ன வருகிறது? சிவனுக்கும் விஷ்ணுவின் அம்சமான மோகினிக்கும் பிறந்தவர் ஹரிஹர புத்திரன் ஐயப்பன் சாஸ்தா, பந்தளத்தில் இருக்கார். இப்படிதான் நம்ம கதையில படிக்கிறோம். இப்படி சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் புக் எதிலுமே, எந்த புராணங்களிலுமே, எந்த இடத்துலையுமே வந்து வாபர் என்கின்ற ஒரு முஸ்லீம் வந்ததாக இங்கே சொல்லலை. ஆனா என்ன சொல்லியிருக்குன்னா, வாபரன் என்கின்ற ஒரு சிவகணம் அது தலைமை தாங்கிறார் இவருடைய படைகளுக்கு. எருமை கொள்ளி என்கின்ற இடத்துல அந்த மகிழ்ச்சியை வந்து வதம் செய்கிறார். அந்த வதம் செய்த பிறகு அந்த வாபரன் என்கின்ற அந்த ஒரு சிவகணத்துக்கு எப்படி முஸ்லீம் ஆக முடியும் பாருங்க. அந்த சிவகணத்தை வந்து நீங்க தலைமை தாங்கி இந்த காட்டுக்கு எல்லை தெய்வமா, காவல் தெய்வமா இரு, இந்த பெருவழிப்பாதை வழியாக வரக்கூடிய எல்லாரையும் வந்து நீங்க வந்து நீ காவல் காக்கணும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்க அந்த சரித்திரம் இருக்கிறது. அதனால்தான் அந்த அந்த இது மகிழ்ச்சியை வதம் பண்றாங்க இல்லையா, எருமை கொல்லிதான் எருமேலி என்று பிற்காலத்தை மாறுகிறது. அங்க வந்து மகிழ்ச்சியை கொண்டதுனால ஒரு பேட்டை துள்ளல், ஒரு மகிழ்ச்சி அதர்மம் அழிந்ததுக்காக. இதெல்லாம் வந்து வழக்கமா உள்ள பாரம்பரியமான ஒரு சம்பவங்கள். இப்ப என்ன பண்றாங்க, வாபரன் என்கின்ற அந்த கேரக்டரை வாபர் மாத்திரா. அதாவது நெரேட்டிவ் செட்டிங் நம்ம படிக்கிறோம்ல, அதுக்கு சிக்கந்தமலை எப்படி சிக்கந்தர் மலை மாதிரி வாபர், வாபர்ங்கிறது அப்புறம் பாபர் ஆறார். இப்ப என்ன ஆயிடுச்சு, பாபர் ஆன பிறகு ஒரு பாபர் என்கின்ற முஸ்லீமும் ஐயப்பனும் ஃப்ரெண்டு. இது அடுத்த நெரேட்டிவ். அதுக்கடுத்த நெரேட்டிவ் என்ன சொல்றான்னா, ஐயப்பனா வந்து பாபரை ஜெயிக்க முடியல, அதனால என்ன பண்றாரு, நீயே இந்த பக்கம் காவல் காத்து சொல்லி அப்படியே விட்டு ஒதுக்கி ஓடி போயிடுறாரு. அடுத்த நெரேட்டிவ் இப்படிலாம் சொல்றாங்க பாரு. இப்படியே விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு வந்து இந்த ஐயப்ப மலை முழுக்க, சபரிமலை முழுக்க வந்து வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டின்னு சொன்னார். அது சொல்ல அதுதான் அவங்களுக்கு கன்சர்னே அதுதான். அப்படியா, நாளைக்கு இதுவே நம்மளுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாததான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சம்பந்தம் இருக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, இப்படிலாம் வருது பாருங்க. ஆகவே ஒரு நெரேட்டிவ் எந்த அளவுக்கு செட் பண்றாங்க பாருங்க. இப்ப நாம போய் வந்து இந்த மாதிரி இல்லப்பா சொன்னோம்னா, இந்த ஐயப்ப பக்தர்கிட்ட போய் சொன்னோம்னா சாதாரணம் இருக்கா, நம்மளை கேள்வி கேட்கறான். அவன் வந்து முதல் தடவை சொல்றான், பாபர் என்கின்ற முஸ்லீம் ஐயப்பனும் ஃப்ரெண்ட்ஸு, திக் ஃப்ரெண்ட்ஸு அப்படி சொல்லும்போது, அப்ப இவங்க யாரும் ஆதாரம் இருக்கான்னு இப்ப எவனும் கேட்டதில்லை. ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வந்துடுறான். அப்போ வந்து ஆதாரம் கேட்கல. அந்த அந்த வாபர் இதுலயே வந்து கல்வெட்டிலே பொறிச்சு வச்சிருக்கானா. இது மலையாளத்துல மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லயும் வச்சிருக்கான். அல்லா இஸ் த ஒன்லி ஒன் காட். அந்த கல்வெட்டுல இருக்கு. அங்கதான் விபூதியும் கொடுக்குறான், வாங்கிட்டு வரான், காசை காணிக்க போடுங்கன்னு சொல்லி கேட்கறான். அப்ப ஐயப்பன் பக்தருடைய காசு வேணும். நாம தெய்வமாகணும் கூடிய கோமாதாகி வெட்டி சாப்பிடக்கூடிய ஒருத்தனுடைய சமாதிக்கு நீங்க போய் இது பண்றீங்க. சாதாரண ஐயப்பங்களுக்கு போகக்கூடியவங்க எல்லாமே பெண்கள் வீட்டு விளக்காக வெளியில போய் தங்குவாங்க. யாராவது சொந்தமா முக்கியமா இறந்து போனா கூட போக மாட்டாங்க, தீட்டு போகக்கூடாது என்று. அப்படி இருக்கக்கூடிய ஆளு வாபர்ங்கிறது இல்ல, அது கற்பனை இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஒரு சமாதிக்கு எப்படி போயிட்டு நீங்க எப்படி போகலாம், அப்ப தப்பு இல்லையா? ஆகவே இது ஒரு தேவ பிரஷ்னம்ங்கிறது கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன். அதுல சொல்லியிருக்கு. ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, இது 3rd டைம் பாருங்க. ஆனாலும் கூட இந்த விஷயத்த வந்து ஜனம் டிவி தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் சில இங்கிலீஷ் மீடியாலாம் வந்திருக்கு. பெரும்பாலான மீடியாக்கள் இந்த அளவுக்கு துணை போகுது பாருங்க அயோக்கியத்தனத்துக்கு. ஆகவே ஐயப்ப பக்தர் எல்லாருக்கும் வேண்டுகோள், தயவு செய்து செக்குலர் ஃபேப்ரிக் உடைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாபர் மசூதிக்கு போய் நீங்க வந்து பண்றது ஐயப்பனுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு தெய்வ குற்றமா நீங்க நினைக்கணும். தயவுசெய்து எல்லாம் யாரும் போகக்கூடாது. இப்ப விஹெச்பி மெயின் டிமாண்ட் என்னன்னா, இந்த வாபர் மசூதி அப்புறப்படுத்தணும் அந்த இடத்துல இருந்து.
என்று கேட்டிருக்கிறார்கள். இது ஒன்று. ரெண்டாவது, சபரிமலை ஐயப்பன் கோயில் என்பதை தனியாக ஒரு அமைப்பாக இருக்கணும், அரசாங்கத்துக்கு சம்பந்தம், அரசாங்க நிறுவனம் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட பேர் போகிறாங்க, ஆந்திராவிலேருந்து போகிறாங்க நிறைய பேர். அது அந்த இவரே சொல்லியிருக்க அந்த வார்த்தை வந்து கேஷ் கவ் என்று அந்த வார்த்தை நியூஸில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். ஆமாம், பணம் காய்க்கும் மரம் போல அந்த ஐயப்ப மலையை பார்க்கிறார்களே தவிர, இது வந்து இது ஐயப்ப மலை வந்து ஐயப்ப பக்தர்கள். போன தடவை கூட அந்த யாத்திரை எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, பல மணி நேரங்கள்னாங்க, குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இருந்தாங்க, அந்த எந்த ஏற்பாடும் இல்லாமல் இருந்தது. எந்த அளவுக்கு வந்து மோசமாக நடத்துகிறார்கள், தகாத வார்த்தைகளை பேசுகிறார்கள், ஈவா பண்றாங்க. இத்தனை நடந்த பிறகு கூட ஐயப்ப பக்தர்கள் பக்தியோடு போயிட்டு இருக்காங்க. அதான் நம்ம கவனிக்கணும். இப்ப இவங்களா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அழகா சொன்னீங்க ஆரம்பத்திலேயே, இந்த மதம் என்பது ஒரு அபீன் என்று சொல்லக்கூடியவங்க தான் கம்யூனிஸ்ட். மதத்தில் நம்பிக்கையே கிடையாது. அப்ப அபீன் என்று சொல்லக்கூடிய எதுக்கு அந்த அந்த போர்டில் வந்து உட்காந்துக்கிற? இதை நம்ம கேள்வி வருது இல்லையா? வெளியில வா, நீ ஏன் இங்க இருக்க? இல்ல தனி ஒரு அமைப்பா மாத்துங்க. இதான் விஹெச்பி கேட்டு இருக்கிறது. அப்ப ஐயப்பனுடைய பக்தர்கள் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அது ஒரு பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வியாபார ஸ்தலமாக இந்த அரசாங்கம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால வெளியில போ என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால இது நல்ல ஒரு கருத்து. இது ஒரு பெரிய இயக்கமாக வந்து நாடு முழுக்க இந்த கருத்துக்கள் பரப்பப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் வந்து ஐயப்பன் மலைக்கு போகிறவங்க பிரச்சனை பற்றி அந்த மாதிரி நாங்கள் போகிறவங்க எல்லாரையும் கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான பிரச்சனை சொல்லுவாங்க. அசௌகரியங்கள் மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள். உதாரணத்துக்கு பாருங்கள், ஐயப்ப சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து அந்த பெருவழி பாதையில் போகக்கூடியவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க, முதலுதவிக்காக, ஹெல்த் கேருக்காக, ஃபர்ஸ்ட் எய்டு சென்டர், இந்த மாதிரி நிறையா நூற்றுக்கணக்கில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல இடங்களில் வைத்து கொண்டு பல ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தோம்னா அன்னதானத்துக்கெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தடை பண்ணிட்டாங்க பல நூற்றுக்கணக்கான இடங்கள்ல. காரணம் அங்கே இருக்க லோக்கல் ஹோட்டல்ஸ் நடத்தக்கூடிய மாற்று மதத்தினர் நடத்தக்கூடிய ஹோட்டல் அவன் லாபம் சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கிறான். அதுக்காக வந்து அன்னதானத்தை தடை பண்றான். மாதிரி நிறைய உதாரணம் சொல்ல முடியும். இதே போல பெண்கள் பாரம்பரியமான நம்பிக்கையில சிதைக்கிறது. ஆகவே ஐயப்ப மலையினுடைய நிர்வாகம் என்ற பெயர்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் உள்ள புகுந்து கொண்டு ஐயப்ப பக்தர்களுக்கு இடர் ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இத்தனை மாபாதக செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த ஐயப்ப மலை தேவஸ்தான போர்டு என்பது தனியா வந்து ஒரு அமைப்பாக மாறணும். அதில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ எந்த அரசியல் கட்சிக்கோ அதில் இடம் இருக்கக்கூடாது என்று விஹெச்பி டிமாண்ட் வைத்திருக்கிறது. அதை ஆதரிக்கிறோம். அது கூடியவர்கள் நடக்க வேண்டும். அதற்கு அந்த தர்மசாஸ்திர அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறேன். சத்தீஸ்கர் வக்ஃப் போர்டு சேர்மன் சலீம் ராஜ் அப்படிங்கிறவர் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய மாஸ்க், அது முத்தவல்லின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் தேர் த கேர்டேக்கர்ஸ் ஆஃப் த மாஸ்க். அவங்க என்னென்னா வெள்ளிக்கிழமை சர்மன், அதாவது வெள்ளிக்கிழமை நமாஸ் நடக்கும் இல்லையா, அந்த நமாஸில் இஸ்லாம் சார்ந்த விஷயங்களை நம்மளுடைய அந்த தொழுகைக்கு வரவங்கள்ட்ட பேசுங்க. எக்காரணம் கொண்டும் அரசியல் அதில் இருக்கக்கூடாது. அதுக்கு இப்போ வெள்ளிக்கிழமை நமாஸில் நீங்கள் என்ன சர்மன் என்ன பேச போகிறீங்களோ, அது என்னென்ன விஷயங்கள் இஸ்லாம் குறித்து பேச போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சொல்லிவிடுங்க. நம்ம அதை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு இந்த விஷயம்லாம் நீங்கள் பேசலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம். தாராளமாக நீங்கள் நம்ம சகோதரர்களோட பேசுங்க. மற்றபடி அரசியல் கலப்பு என்பது இருக்கக்கூடாது. பல நேரங்களில் நம்ம சமுதாயத்தை தனித்து காட்டுது. இதை பல அரசியல் கட்சிகளும் தவறாக நம்ம பயன்படுத்திக்கிறாங்க. அதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்குலரே நமக்கு வந்து ஆச்சரியத்தை கொடுக்குது. உங்களுக்கு எப்படி இது கொடுக்குது? ஒரு நல்ல முன்னுதாரணமாக இது பார்க்கலாம். சத்தீஸ்கட்டில் கூட கிட்டத்தட்ட 3800 நினைக்கிறேன் அத்தனை மசூதிகளில் இந்த இதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்போ அடுத்த வரக்கூடிய நவம்பர் மாதம் இந்த அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்க போகிறது. அதே போல் முயற்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். வழக்கம் போல் காங்கிரஸ் எதிர்த்திருக்கிறது. இது வந்து இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அது வேர்டு. அந்த காங்கிரஸ் மத்திய சத்தீஸ்கருடைய காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்காரு. ஓ, அங்கே அரசியல் பேசுவது கான்ஸ்டியூஷனா? ஆமாம், அரசியல் பேசுறதா கான்ஸ்டியூஷன் என்று அவர் பேசியிருக்கிறார். இந்த பொதுவாக வெள்ளிக்கிழமை பயானில் வந்து என்ன பேசப்படுகிறது இல்லை எல்லாருக்கும் நமக்குலாம் தெரியும். சமீபத்தில் கூட எல்லிஸ் ரோடில் இதே போல் பயானில் வந்து பேசப்பட்ட அந்த தேச விரோத கருத்துக்களை பற்றி சிடிவியில் நம்ம பேசினோம். அங்கே உள்ள ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணார், சிடிவியில் நம்ம பேசினோம். அதன் பிறகு சிடிவிக்கு மிரட்டலும் வந்தது, அதையும் நம்ம சிடிவியில் சொன்னோம்.
இந்த வெள்ளிக்கிழமை பயான் என்பது பொதுவாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பயான் முடிந்த பிறகுதான் காஷ்மீர்ல வந்து கல்லெறிதல் துவங்கும். கல்லெறிதல் மட்டுமல்ல, எல்லா பண்டிட்டுகள் விரட்டப்பட்டதும் அப்படித்தான். அன்றைக்கு தான் அந்த ஆசான் வந்து ஒளிபெருக்கில சொல்லப்பட்ட பிறகு பண்டிட்டுகள் வந்து துரத்தப்பட்டார்கள். இதெல்லாம் வரலாறு. நம்ம நாட்டில் நடந்த எல்லா கலவரங்களும், எல்லா முஸ்லீம் நடத்தப்பட்ட எல்லா கலவரங்களுமே வெள்ளிக்கிழமை பயானுக்கு பிறகுதான் நடந்திருக்கின்றன. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். மற்ற நாட்களில் நடக்கக்கூடிய அந்த காங்கிரிகேஷன் 5 வேளை தொழுகை இருக்கு, அங்க போறதுல பாத்தீங்கன்னா 5 பேர் 8 பேர் கொஞ்சம் பெரிய அளவு எண்ணிக்கை இருக்காது. பட் அவங்கள பொறுத்தவரை இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மிக முக்கியமான. ஆல்மோஸ்ட் 90%. அவங்க ஈவன் பல வர்த்தக நிறுவனங்கள் வியாபாரத்தெல்லாம் மூடிட்டு போயிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். திடீர்னு ஃபுல்லா சப்ஜாடா க்ளோஸ் ஆகிருக்கும் அவங்களுடைய வியாபார தலங்கள்ல. எல்லாரும் அதுல வந்து மிஸ் பண்ணாம கலந்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல அரசியல் பேசக்கூடாது. ஆனால் இதனால வரை என்ன பேசப்பட்டிருக்குன்னு நான் யூகிக்கலாம். அதுக்காக இதெல்லாம் சொல்றேன். நம்முடைய சுதந்திர நம்ம நாட்டுடைய பிரிவினை வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக நம்ம பார்க்கறது வந்து கல்கத்தா ரயட்ஸ். நேரடி. ஆமா, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வந்து ஒரே சமயத்துல வெட்டி கொல்லப்பட்டார்கள். பல ஆயிரக்கணக்கான பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். மிக கொடூரமான நாள். வெள்ளிக்கிழமை பயான் முடிந்த பிறகுதான் அரங்கேறுகிறது. எல்லாமே வெள்ளிக்கிழமை தான். சிஏ நம்ம சமீபத்தில் பார்த்த சிஏ ப்ரொட்டஸ்ட் வெள்ளிக்கிழமை பிறகுதான் நடக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த மவுண்ட் ரோட முற்றுகையிட்டாங்களே அமெரிக்கன் எம்பசி, வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு. இப்படி பல அந்த ஒரு வாரம் சொல்லுவாங்க ஆயிரக்கணக்கான அவுரங்கசீப் அந்த இது எக்ஸிபிஷன் வெள்ளிக்கிழமை. இது நிறைய சொல்ல முடியும். அப்ப இது பல ஆயிரக்கணக்கான கூட அந்த வார்த்தை பார்த்தா பல 10,000கணக்கான இன்னும் லட்சக்கணக்கான கூட சொல்லலாம். நம்ம எடுத்தோம்னா பெரிய வால்யூமா புக்கே போடலாம். எல்லா இந்த ரயட்ஸ் எல்லாமே வந்து வன்முறைகள் சம்பவங்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமை பயானுக்கு பிறகுதான் நடக்கின்றது என்று சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை பயானில் என்ன பேசுறீங்க யூகிக்க முடியுது இல்லையா? இப்ப இங்கதான் அவர் கேட்கிறார், ஏன் இந்த மாதிரி அரசியல் பேசாதீங்க, ஹேட் ஸ்பீச் வச்சுக்காதீங்க, கலவரத்தை தூண்டும்படியாக பேசாதீங்க, இதெல்லாம் இதுக்கு அர்த்தம், இதெல்லாம் சொல்லல. அவர் ஸ்பெசிஃபிக்கா ஃபத்வா கொடுக்காதீங்க, நீ என்ன ஃபத்வா விதிக்கிறது? ஆகவே இது ஏற்கனவே வந்து 2 நாடுகள்ல முழுமையா நடைமுறையில் இருக்கு. இத்தாலியில இருக்கு, பிரான்ஸ்ல இருக்கு. அவன் வந்து வெள்ளிக்கிழமை போய் எல்லாம் பேச முடியாது. பேச முன்னாலே இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை இந்த மசூதியில் இதான் பேச போறோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எழுதி கொடுத்துடணும். அப்படி கொடுத்தது தான் அன்னைக்கு பேசணும். அதை ஒருத்தர் வந்து நம்ம மற்ற பொலிட்டிக்கல் மீட்டிங்ல வந்து ஒருத்தர் இந்த இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எடுப்பாங்க இல்லையா, ரிப்போர்ட் எழுதுவாங்க. அந்த மாதிரி அங்கே டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் வந்து உட்காந்து எழுதுவார். நீங்க சொன்னதுக்கு மாறி வேற ஏதாவது பேசினாரா என்று ஒன்று ரிப்போர்ட் பண்ணுவார். அந்த மசூதியை சீல் வச்சு போடுவாங்க. இந்த நடைமுறை பிரான்ஸ்ல இருக்கு. பிரான்ஸ்ல இப்பதான் வந்திருக்கு, இத்தாலியில இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் சைனால கொஞ்சம் கூட இல்லை என்ன தெளிவா இருக்கா? அதனால மிக நல்ல முன் உதாரணம் இது. நீங்க வந்து நான் வந்து பயான்லன்னு சொன்ன உடனே நீங்க உடனே முஸ்லீம் மட்டும் தான் அப்படின்லாம் நீங்க தப்பா நினைச்ச கூடாது. இதே போல நிறைய உதாரணம் சொல்ல முடியும். மண்டைக்காடு கலவரம் நடந்ததே வந்து சர்ச்சில் மணி அடிச்ச அப்புறம் தான். ஸ்டெர்லைட் போராட்டம். ஆமா, சர்ச்சில். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லா 2 மாற்று மதத்திலையும் சொல்ல முடியும். எல்லாமே அதே. நீங்க ஒண்ணுமில்லாத ஒரு கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து எல்லாத்தையும் லூட் அடிச்சது கூட சர்ச்சில் காங்கிரேஷன் முடிஞ்ச பிறகு, அந்த டைம் முடிஞ்ச பிறகு தான் நடந்திருக்குன்றதை நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். லிங்க் த டாட்ஸ். ஸோ மாற்று மதத்தினருடைய காங்கிரிகேஷனே ஒரு நோக்கத்தோடு தான் பெரிய அளவில் நடக்குது. இல்ல, காங்கிரேஷன்ல என்ன பேசப்படுகிறது என்பது முக்கியம். நீ வந்து சர்ச்சுக்கு வர ஜீசஸ் த லார்ட், அவன் வந்து யெகோவா ஏதோ பேசு, பைபிளை பத்தி பேசு, யாரும் ஒன்றும் சொல்லலை. அதற்கு தான் நம்ம அரசாங்கம் வந்து உரிமை கொடுத்திருக்கிறது. அல்லாஹ்வின் பெருமையை பேசு, ஹதீஸை பத்தி பேசு, குரானை பத்தி பேசு, இறைவழி நம்பிக்கையை பத்தி பேசு, அரேபிய பாலைவனத்தை பத்தி என்ன வேணா பேசியிருப்பாங்க. ஆனால் அடுத்தவனை பத்தி ஹேட் ஸ்பீச் பேச்சு, இப்போ அந்த கல் எடுத்து அடி, அது தூண்டுற மாதிரி ஏன் பேசுறீங்க? அதுதான பிரச்சனையே. அதனால இது ஒரு நல்ல முன்னுதாரணம். அதனால் வரவேற்கணும். 3800 சர்ச் மசூதி நான் அந்த இதில் பார்த்தோம். நவம்பர் 22 இதை ஆரம்பிக்கிறாங்க. அதனால நல்ல முயற்சி இது. சரி, இப்போ இந்த சர்க்குலர் கொடுத்துருக்காரு, அவர் இனிமேல் அந்த வக்ஃப் போர்டில் இருப்பாரா என்பது அது ஒரு அடுத்த ஒரு கேள்விக்குறி தான். இது நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் லேசாக ஒரு பக்கம் வருகிறது. ஏன்னா அவர் மேலே இப்போ அடுத்து புகார் வந்திருக்கிறது.
அவர் வந்து மோடிக்கு நெருக்கமானவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு என்றெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் அவர் மோடியோட இருக்கக்கூடிய நெருக்கமான புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே இதே போல ஷியா அந்த போர்டு ரிஸ்வின்னு ஒருத்தர் இருந்தார், அவரே இந்த மாதிரி என்ன சில கருத்துக்கள் குரான்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து நம்ம நீக்கிட்டா வேற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த போர்டுல இருந்து தூக்கிட்டாங்க. அதனால பட் அவருக்கு கர்வ ஆப்போசி ஆயிட்ட திருப்தி அவருக்கு கிடைச்சிருச்சுங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். இது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னு எதுக்காக சொல்றேன்னா, பொதுவா என்ன நினைக்கிறோம்னா பாருங்க, குண்டு வச்சா உடனே முஸ்லீம் வச்சிருப்பானோ, அதை புலனாய்வு செய்து ரிப்போர்ட் வருவதற்கு முன்னால் நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, இவங்க பண்ணியிருப்பாங்களோ. ஏர்போர்ட்ல தங்கம் கடத்துறான்னு ஒரு ஆளை பிடிக்கிறாங்க, அவன் இந்துவா கூட இருக்கும். ஆமா, ஆனாலும் இது பெரும்பாலாமா சிக்கிறது அவங்கதாங்கிறதுனா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி தேச விரோத செயலோ இல்லை பிரிவினாத செயலோ குண்டு வைக்கிறோன்னு முஸ்லீமா இருக்கலாமோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் தே ஆர் பிராண்டட். அதுக்கு காரணமே இந்த மாதிரி பயான்ல வந்து நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் என்கிற அளவுக்கு வந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார். அதனால முஸ்லீம் சமுதாயம் வந்து தன் மேல் உள்ள களங்கத்தை துடைத்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல வழியாக இதை அவங்க பார்க்கணும். இதே வந்து சரியா நடைபெற்று இதே போல நம்ம நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் நடந்ததுன்னா முஸ்லீம்கள் தேசிய நீரோட்டத்தில் கலப்பது மட்டுமல்லாமல் அவர்களும் வந்து ஒரு நல்ல சமூக இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அதற்கான ஒரு நல்ல முன்முயற்சியாக இதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி நடக்கட்டும் என்று நாம் விரும்புகிறோம். சலீம்ராஜ் சொல்றது நடக்குதா இல்லை சலீம்ராஜுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுவரை நாம் கேட்ட 5 கேள்விகளுக்கும் எங்கள் சிறப்பான முறையில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.